ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டைனி பாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் க்ரியேட் பண்ண யூடியூப் சேனலை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் தெரியாமல் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலவங்க சேனல் ஓப்பன் பண்ணி நிறையா வருஷம் அதை யூஸ் பண்ணாமே இருக்கலாம். ஸோ அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இங்கே எனக்கு காமிக்கிற மாதிரி யூடியூப் காட்டலனா நீங்கள் www.youtube.com அப்படின்னு போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ நான் ஓப்பன் பண்ணோடனே இப்போ இங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணிக்க சேனலோட ஐகான் தெரியுது, எக்ஸ் அப்படின்ட்டுன்னு. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் சேனல் அப்படின்னு இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா யுவர் சேனல் இங்கே XYZ அப்படின்னு தான் இந்த சேனலோட நேமு, நோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு காமிக்குதா. இங்கே நான் கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங் சிம்பிள் காமிக்குதா, அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இதே மாதிரி நிறையா யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், உங்கள் சேனல் நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே சேனல் அப்படின்னு இருக்கா, அந்த செகண்டாக அந்த சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இங்கே ரிமூவ் யூடியூப் கண்டென்ட் அப்படி கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு ஹைட் மை சேனல். ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் சேனல் ஹைட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா உங்கள் சேனலை பெர்மனண்ட்டாகவே டெலிட் பண்ணிடலாம். அப்படி தான் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் எப்படி பெர்மனண்ட்டாக டெலிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 கொடுத்துருக்காங்களே, இது என்னென்னா நீங்கள் உங்கள் இந்த சேனல்லேருந்து நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை ரிப்ளைஸ் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சர்ச் ஹிஸ்ட்ரி, வாட்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலிட் ஆகிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் இந்த சேனல் அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது யூடியூப் ப்ரீமியம் இல்லை யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஆல்ரெடி எதாவது பே பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே டெலிட் ஆகிடும் அப்படி சொல்லி தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதுக்கு 2மே நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போது நிறைய பேர் இந்த சேனலில் ப்ளேலிஸ்ட்டு அது மாதிரி நிறையா வாட்ச் லேட்டர் அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அதுவுமே டெலிட் ஆகிடும். நீங்கள் இங்கே நான் இதில் எதுவும் அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சில்லாதனால இந்த இடத்துல எனக்கு அப்படி எதுவும் காட்டல. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி எதாவது ப்ளேலிஸ்ட் அந்த மாதிரி எதாவது சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு டெலிட் ஆகிடும். அதான் இங்கே முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு அப்புறமா இந்த டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கீழே டெலிட் மை கண்டென்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. இப்போது இங்கே ப்ளீஸ் கன்ஃபார்ம் பை டைப்பிங் இன் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களோட மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த மெயில் ஐடி வச்சு இந்த சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியை தான் நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். ஓகேவா? இங்கே அவங்க கீழே ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் ஐடி தான் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க.
நான் இங்கே என்னோடய மெயில் ஐடி டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு டெலிட் மை கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கீழே இருக்குல்ல அதை கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி இவங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே மேலே ஒரு பேராகிராஃப் இருப்பாருங்க. இங்கே வந்து அதே தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த இதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி உங்களோட அந்த யூடியூப் அக்கௌண்ட்டில் இருந்த வீடியோஸ், பிளேலிஸ்ட், லைக்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், கமெண்ட்ஸ், மெசேஜ், சர்ச் ஹிஸ்ட்ரி அண்ட் வாட்ச் ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி அதில் ஸ்டோர் பண்ணியிருக்க எல்லா டேட்டா எல்லாமே டெலிட் ஆகிடும் அப்படின்னு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அவங்க முன்னாடியே. அதுதான் இங்கே வந்து மேலே இருக்க பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ டெலிட் மை கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக உங்களோட யூடியூப் அக்கௌண்ட் வந்து சேனல் அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆகிடும். அதுதான் இங்கே வந்து யுவர் கண்டென்ட் இஸ் பீயிங் டெலிட்டட் அப்படின்ட்டு இருக்கா. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சேனல் வந்து டெலிட் ஆகிடுச்சா அப்படி சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ வந்து அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ வந்து நான் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்ன்னு காட்டுதா, அந்த எக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி XYZ அப்படின்ற சேனல் தானே நம்ம இப்போ டெலிட் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் ஒரு டெமோ காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் இருக்கா, இங்கே நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே பாருங்கள், திஸ் சேனல் டஸ் நாட் எக்ஸிட் அப்படின்னு காட்டுறாங்களா. இந்த சேனல் வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து ஃபோன்லேயே வந்து உங்களோட ஆல்ரெடி இருந்த யூடியூப் சேனல் வந்து நீங்கள் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்றது தான் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற நிறைய யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சு உங்கள் சேனல்லையும் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் விஷஸ்.